high electromagnetic induction and alternating current அப்படினு ஒரு சாப்டர் இருக்கு. அதுல mutual inductance அப்படின்ற ஒரு டாபிக்ல ஒரு சம் பார்க்கலாம். ஓகே. Question என்னன்னா over a solenoid of 50 cm length and 2 cm radius having 500 turns is wound another wire of 50 turns near the center. If currents in the primary changes from 0 to 5 ampere in 0.025 second, what is the EMF induced in the secondary coil? சரி ஓகே இந்த சம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னா என்ன லைக் இன்டியூஸ்ட் EMF லென்ஸ்லாம் இதை பற்றினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா இப்போது EMF என்னென்னா it has to be rate of change of flux. ஒரு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுனுச்சுன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து EMF வந்து இன்டியூஸ்ட் ஆகும். அது என்ன ஃப்ளக்ஸ்னால் ஜஸ்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அண்ட் உங்களுக்கு ஃப்ளக்ஸுக்கு ஓகே அண்டு இன்னொன்று என்னென்னா நெகட்டிவ் சைன்ஸ் லென்ஸ்லாம் ஏன்னா EMF இஸ் ஆப்போசிட் டு த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ இஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளக்ஸ்க்கு ஃபார்முலா என்னென்னா M/I மியூச்சுவல் இண்டக்டன்ஸாக இருந்தால் இதே செல்ஃப் இண்டக்டன்ஸாக இருந்தால் L/I. சரி ஓகே அப்போ நமக்கு EMFக்கு என்ன ஃபார்முலானா -M டைம் பொறுத்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் மாறுமானா மாறாது, ஜஸ்ட்டு கரண்ட் மட்டும் தான் மாறும். ஸோ di/dt. ஸோ இப்படி தான் இன்டியூஸ்ட் EMFக்கு ஃபார்முலா வந்துச்சு. அந்த மைனஸ் சைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரி ஓகே இப்போ இங்கே பாருங்கள் DI. இப்போ நமக்கு சம்முக்கு வந்து சேஞ்ச் இன் கரண்ட் இன் ஒரு பர்டிகுலர் டைம், அதாவது di/dt நம்ம அங்கேருந்து எடுத்துக்கலாம். பட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வந்து அவங்க எக்ஸ்பிளிசிட்டாக தரல. பட் அதுக்கு பதிலாக அந்த சொலினாய்டு அந்த காயில்ஸ் எப்படி இருக்குன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். சரி ஓகே மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்க்கு ஃபார்முலா என்ன? நத்திங் μ0 நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் ப்ரைமரி காயில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி காயில் இன்ட்டு ஏரியா ஆஃப் த காயில் டிவைடட் பை லென்த் ஆஃப் த காயில். சரி ஓகே அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். μ0க்கு ஃபார்முலா தெரியும் 4π × 10⁻⁻⁷ கரெக்டாக. அண்ட் அவங்க கொடுத்துருக்கபடி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்னது N1 500. சரி ஓகே N2 வந்து 50 இன்ட்டு ஏரியா வந்து πr². அவங்க நமக்கு வந்து சூனியம் வைக்கிற மாதிரி சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. பட் ஓகே 2 × 10⁻⁻2 எடுத்துக்கலாம். சப்போஸ் r²னா 4 × 10⁻⁻4. சரி ஓகே சிம்பிள் தான். இப்போ 4 × 10⁻⁻4 சாரி ஓகே அந்த இடத்துல எழுத முடியாதுன்னு நினைக்கிறேன். ஹோல் டிவைடட் பை லென்த் எகெயின் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, மீட்டருக்கு மாற்றிக்கணும். 50 × 10⁻⁻2. இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரிக் சொல்கிறேன். இது வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, அப்போல்லாம் சொல்லலை, தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் பார்க்கணும். ஓகே எதுக்கு ஆப்ஷன்ஸ் பார்க்கணுன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு. இங்கே பாருங்கள் இந்த ஆப்ஷனில் வந்து நமக்கு வந்து டெசிமல் வேல்யூ பாயிண்ட்டுக்கு அப்புறம் சம் வேல்யூஸ்னால் கிடையாது, ஜஸ்ட் ஒரு நேச்சுரல் நம்பர் ஒரு ஹோல் நம்பராக தான் இருக்குது. ஸோ அப்போனா நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அந்த அட்வான்டேஜை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதில் வந்து அந்த பாயிண்ட் வர மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். லெட்ஸ் எப்படி பாயிண்ட் இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா சப்போஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்குன்னா ஒரு வேல்யூ தெரியும் உங்களுக்கு 9.8ன்னு. சப்போஸ் ஆப்ஷன் இந்த மாதிரி ஹோல் நம்பராக இருந்துச்சுன்னா நீங்கள் 9.8 எடுக்கணும்னு அவசியம் இல்லை, 10ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி π² வந்து நீங்கள் 3.14 த ஹோல் ஸ்கொயர் கரெக்டாக. நீங்கள் வந்து இதை ஸ்கொயர் பண்ணி எழுதணும்னு அவசியம் இல்லை, இதையுமே நீங்கள் 10 எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரிவிலேஜ் இந்த மாதிரி அட்வான்டேஜ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் சம் சால்வ் பண்ணும்போது. ஓகே பேக் டு த சம். ஏன் இங்கே சொல்கிறேன்னா இங்கே π² வரப்போகுது, அதனால் இங்கே பாருங்கள் 4 × 4 16 π × π² நெக்ஸ்ட்டு இது கேன்சல் பண்ண முடியுமா? ஆமாம் 50 கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து இன்ட்டு 500 இருக்குது, இன்ட்டு 10⁻⁻7 இருக்குது, இன்ட்டு 10⁻⁻4 இருக்குது, இன்ட்டு இந்த 10⁻⁻2 மேலே வந்தால் 10⁻+2 +2. எக்ஸாம்ஸ் அன்றைக்கி March 1னா சரி ஓகே March 1 சாட்டர்டே ஆச்சே. சரி ஓகே யாரோ சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது, அதனால தான். ஓகே இப்படி எக்ஸ்ப்ரெஷன் எழுதியாச்சு. இதுக்கப்புறமேட்டுக்கு ரொம்ப ஈஸி தான். எப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த π² வந்து நீங்கள் 10ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 16 × 10 × இந்த 500ஐயும் 5 × 10⁻2 எழுதிக்கிறேன். நீங்கள் எப்படி வேணால் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், அப் டு யூ. நான் இதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு இன்னொரு ட்ரிக்கு சொல்கிறேன். பட் ஆனால் ட்ரிக் மட்டும் தான், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. 16 × 5 80. ஸோ அதை எகெயின் 80 × 10 எழுதுறேன். சரி ஓகே இது வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டே மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம்ல, இவ்வளோ ஏன் எழுதுறீங்கன்னா நான் இப்போ சொல்யூஷன் போடுறேன், லாஸ்ட்டாக உங்களுக்கு ட்ரிக் சொல்கிறேன்.
அதாவது இதெல்லாம் இந்த சிம்பிளிஃபிகேஷன் ப்ராசஸை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு. சரி இப்போ பாருங்கள், இது எப்படி எழுதுனா 8 × 10 பவர், ஏன்னா எல்லாமே 10 பேஸில் தான் இருக்குது. இங்கே 1 இருக்குது 2 இருக்குது. அப்போ 1 + 1 2, 2 + 1 4, 4 அப்போ 4 - 4 0 ஆயிரும். அப்போ -7 + 2 10 பவர் -5. ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துக்கணும். சரி ஓகே, எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது. ஓகே, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. சரி ஓகே, 8 × 10 பவர் -5. இது வந்து என்னென்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். நெக்ஸ்ட்டு இஎம்எஃப் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 8 × 10 பவர் -5 மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் போட்டோம்னா அந்த மைனஸ் சைன் மறந்துடக்கூடாது. இதில் எல்லாத்துலேயுமே மைனஸ் இருக்கதா தான் அர்த்தம். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். கொஷின்ஸில் நான் ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணது தான். ஸோ அவங்க தரல, ஸோ நானும் தரல. சரி, பட் ஆனால் மைனஸ் இருக்கதா தான் அர்த்தம். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இருக்குது. அண்டு டிஐ என்னென்னா சேஞ்ச் இன் கரண்ட் 5 ஆம்பியர்லேருந்து 0 ஆம்பியராக மாறி இருக்குது. எந்த டைம்லனா 0.025. சரி ஓகே, இது வந்து ஃபர்தராக எப்படி எழுதுறானா -8 × 10 பவர் -5 × 5 டிவைடட் பை இது எப்படி எழுதுறானா 1 2 அப்போனா 2.5 × 10 பவர் -2. ஸோ 2.5 5 அடிச்சா உங்களுக்கு 2 வரும். 8 2s are 16, அப்புறம் -16 வரும். இங்கே 10 பவர் -5 இருக்குது, இங்கே 10 பவர் -2 இருக்குது. அப்போ 10 பவர் -3 வோல்ட்டு. இதை வந்து -16 மில்லி வோல்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஆப்ஷன் வந்து சி. சரி ஓகே, இந்த இடத்துல என்ன ட்ரிக் அப்படின்னா நீங்கள் வந்து எகெயின் ஆப்ஷன் பார்க்கணும். பட் இது நான் வந்து ஜஸ்ட்டு சொல்கிறேன். பட் ஆனால் ஒரு டியூட்டராக இது வந்து சொல்லக்கூடாது. பட் ஆனால் ஒரு நீட் ஆஸ்பிரண்ட்டுக்கு இது சொல்லலாம். ஏன்னா அவங்க கொடுத்துருக்க டைமில் தான் நம்மளால் சம் சால்வ் பண்ண முடியல. ஓகே, என்ன ட்ரிக்னா இங்கே பாருங்கள், எல்லாத்தோட பவரும் சேமாக இருக்குது. ஜஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் மட்டும் தானே மாறுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி டைமில் நீங்கள் பேஸ் 10 10 10 10 இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் வந்து ஒமிட் பண்ணிடலாம். நீங்கள் ஜஸ்ட் அந்த கோஎஃபிஷியன்ட் நம்பர் மட்டும் இருக்குல்ல, இந்த 4 π² வந்துச்சுல, ஸோ அது வேண்டாம். அந்த 4 இந்த 5 எகெயின் இங்கே இடத்துல வந்து ஒரு 2 இதெல்லாம் மட்டுமே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து நான் ஜஸ்ட்டு 10s எல்லாம் ஒமிட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இந்த இடத்துல 18 மட்டும் எழுதிக்கிறேன். ஓகேயா, அந்த பவர்ஸ் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம். எகெயின் இந்த இடத்துல 5 டிவைட் பை 0.025 இருக்குல்ல, ஸோ இதை கேன்சல் பண்ணால் எகெயின் 2 பவர் சம்திங்னு வரும். அப்போ எனக்கு வந்து ஜஸ்ட்டு 16 ஆன்சர். ஸோ இந்த மாதிரி உங்கள் பிரெயினை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க வச்சுக்கணும். இது மாதிரி பண்ணலாம், தப்பு கிடையாது நமக்கு. ஏன்னா நீங்கள் அதை 16 மில்லி வோல்ட்டுன்னு கண்டுபிடிச்சி ஜஸ்ட்டு நீங்கள் ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணுறதோட முடிஞ்சிருச்சு. நீங்கள் அதை ஃபர்தராக அவங்க ஹையர் அஃபிஷியல்கிட்டையோ இல்லை உங்கள் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி நீங்கள் நோபல் ப்ரைஸ்லாம் வாங்க போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட் ப்ராப்ளமுக்கு நமக்கு எது சிம்பிளிஃபிகேஷனாக இருக்குது, எது சிம்பிளிஃபைடாக இருக்குது, பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ்ன்ற மாதிரி எது சிம்பிளிஃபைடாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி போகணும். பட் ரொம்ப முக்கியமானது வந்து இது பண்ணும்போது ஒரு குற்ற உணர்ச்சி வரக்கூடாது. அந்த லஞ்சம் வாங்கும் போதெல்லாம் குற்ற உணர்ச்சி இருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்டு எனக்கு தெரில அந்த உங்களுக்கு இந்த மென்டாலிட்டி வருமானது. நானும் பிகினிங்கில் வந்து ஜஸ்ட்டு ஃபுல்லாக பண்ணுவேன். ஈவன் அந்த π² கூட கால்குலேட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அது மாதிரி தான் சொல்கிறேன். இந்த சம் நான் சூஸ் பண்ணது காரணம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸில் கொஷின் கேட்டிருந்தாங்க. அதனால் பர்டிகுலர் அந்த சம் சூஸ் பண்ணது காரணம் இந்த π² அண்ட் இந்த சிம்பிளிஃபிகேஷனை பற்றி உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றது தான். அதுதான் இந்த வீடியோத்தோட நோக்கம். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.